எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பைனான்ஸில் ஃபியூச்சர்ஸை மட்டும் பார்த்துட்டு ப்ளஸ் நான் வந்து பைனான்ஸோட பிளாக் செயின் வீக் போயிருந்தேன் துபாய்க்கு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, கிரிப்டோ ஸ்பேஸ் எந்த கண்டிஷனில் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தாங்களோ இல்லை நான் அங்கே பார்த்தனோ அதை ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஒரு ஈவெண்ட்டை பற்றியும் ஷேர் பண்ணுறேன். ஆல்சோ நான் இதுக்கப்புறமேல் வந்து நான் ஒரு இண்டிகேட்டர் புதுசாக போட்டிருந்தேன், ஐசிடியோடது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அது எல்லாமே அதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம யூசர்ஸ்க்கு வந்து எப்படி கொடுக்க முடியுமோ அது மாதிரி நான் அதை வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஹிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதை வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியல. கண்டிப்பாக வந்து நான் அதை ஏன்னா இது வரைக்கும் என் வீடியோவில் போட்டது கிடையாது சேனலில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே வீடியோவாக போட முடியாது. நான் அதை வந்து ஒரு 3 பார்ட்டாக மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோவை வந்து நான் இதுக்கப்புறமேல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கேளுங்க. அதோட லிங்க்கை அந்த இண்டிகேட்டர் லிங்க்கை நான் ஆல்ரெடி இந்த வீடியோ கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் போய் உங்களோட இண்டிகேட்டர் செக்ஷனில் ஃபேவரட்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்கள் சார்ட்டில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பைனான்ஸோட பிளாக் செயின் ஈவெண்ட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆல்ரெடி பிஎன்பி இல்லை வந்து யூஎஸ்டிடி இல்லை எஃப்டி யூஎஸ்டிடி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த எம்எம்டியோட ஏர்ட்ராப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் தரும். அதனால் வந்து ஆல்ரெடி பைனான்ஸ் யூஸ் பண்ணுற பீப்புள் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லா ஏர்ட்ராப் மாதிரியும் தான். இது வந்து எந்த புதுசும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனாக நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போது பைனான்ஸ் பிளாக் செயின் வீக் பற்றி பேசுகிறேன். ஸோ பைனான்ஸ் பிளாக் செயின் வீக்கில் வந்து மெயினாக என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக அந்த அவங்களோட ஹோல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப சின்ன ஈவெண்ட் தரோம். நான் கூட பெரிய அரீனா, கொக்கோகோலா அரீனான்னு ஒரு இடத்துல நடந்துச்சு துபாயில். பட் ஆனால் அது ரொம்ப பெரிய அரீனாலாம் இல்லை. நான் ரொம்ப பெருசாக வெளியே தெரிஞ்சு, பட் உள்ளே போனேன்னா டோட்டலாக வந்து ஈவெண்ட் ரொம்ப ப்ளேஃபுல்லாக அந்த மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் சேயர் அவரை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமேலு சிசி எப்பயும் போல், அப்புறம் ரிச்சர்ட், அப்புறமேலு அவங்களோட பைனான்ஸ் கோஃபவுண்டர் ஈஹே அவங்க வந்து இப்போ கோசிஓவாக ப்ரொமோட் ஆனாங்க அதே இடத்துல, அந்த ஈவெண்ட்டில் தான். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னலாக அங்கே நடந்தது. ப்ளஸ் வந்து மார்க்கெட்டை பற்றி அவங்க பேசுனது வந்து டே 2 தான் பேசுனாங்க. மோஸ்ட்டாக வந்து இன்ஸ்டியூஷன் இவங்கெல்லாம் பேசும்போது என்ன தெரியுதுன்னா, மோஸ்ட்டாக எல்லாருமே ஸ்டேபிள் காயினில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ஏன் ஸ்டேபிள் காயின்னா, அடாப்ஷன் வந்து இப்போது நம்மள மாதிரி மக்கள் வந்து கிரிப்டோ யூஸ் பண்ணணுன்னா அது ஸ்டேபிள் காயின் மூலிமா தான் அந்த அடாப்ஷன் வரும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக மேக் சென்ஸ். ஏன்னா இப்போது ஈஸியாக வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு பண்ணுறதுலாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம், ஃபீ ரொம்ப கம்மியாக பண்ணலாம், ஈவன் 0 ஃபீல கூட அனுப்பலாம். ஸோ அந்த விஷயம் நிறைய பேத்துக்கு இன்னும் ஒரு காமனர்ஸ்க்கு வந்து தெரியாது இல்லை. ஸோ அதனால் இன்ஸ்டியூஷன்லாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் எப்படி வந்து டாப்பில் இருக்குங்கிறனால அதில் ஃபுல்லாக போட்டி போடுறாங்க. ஆல்சோ இந்த மாஸ்டர் கார்டு இவங்க எல்லாம் அந்த பேமெண்ட்ஸ்லேயும், ஏன்னா பேமெண்ட்ஸ் மூலிமா தான் ஸ்டேபிள் காயின் இன்னொரு வேலை வந்து பெருசாக டெவலப் பண்ண முடியும். P2P பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி திங்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கும் அதிக ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் ஏகப்பட்ட பேரியர் இருக்குது அதுக்கு. பட் ஆனால் ஓவரால் மற்ற கண்ட்ரியில் இப்போ யூஏஇலாம் கொஞ்சம் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் பெருசாக கிடையாது. ஸோ அவங்க மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து ட்ரெண்ட் எப்படி நெக்ஸ்ட்டு போனால் மீம் காயின்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஸ்டேபிள் காயின்ஸ், அதுக்கப்புறமேலு RWA, அப்புறமேல் ஆன்சைன் மார்க்கெட், அதுக்கப்புறமேல் பார்த்தா இந்த ப்ரெப் டெஸ்கில் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ட்ரான்சிஷன் சென்ட்ரலைஸ்டாக வந்து டீசென்ட்ரலைஸ், அப்புறம் ட்ரான்சிஷனை வந்து பேசினாங்க. பட் ஆனால் இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் மெயினாக போகலை. இன்னுமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை ரொம்ப நம்புகிறாங்க கம்பேர்ட். ஏன்னா அது ஒரு ஓனர்ஷிப் இருக்குது. யாராவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஹேக் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ரிசர்வில் அவங்க கொடுப்பாங்க, ஒரு சேஃப்டி இருக்குது. எல்லா எக்ஸ்சேஞ்சும் அதை பண்ணுறதில்ல, பட் டாப் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுறாங்க. பட் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு போகும்போது ஓனர்ஷிப் எடுத்து பண்ணுற இப்போ ஹைப்பர் லிக்விட் மாதிரி கம்பெனிலாம் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நிறைய யார் வேணால் அதை பண்ணலாம், இல்லை டீசென்ட்ரலைஸ்டாக பண்ணலாம். ஸோ போக போக அது ஒரு இஷ்யூவாகவும் மாறலாங்கிறதையும் பேசுகிறாங்க. அது ரொம்ப மலிஷியஸாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவல் ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு. ஸோ 26 வந்து ஸ்டேபிள் காயின், RWA, அப்புறமேல் ஆன்சைன் மார்க்கெட்ஸில், அதாவது L1 பேசிக்காக எல்லா L1ஸும் கிடையாது. ஈத்தேரியம் வந்து ரொம்ப அந்த பிட்மைனுங்கிற அந்த மைனிங் கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து ஈத்தேரியமை பற்றி ரொம்ப பேசினார். ஈத்தேரியம் வந்து ரொம்ப இவ்வளோ அண்டர் வேல்யூவாக இருக்குது, ஆல்மோஸ்ட் $64,000 வரைக்கும் போகலாம் ஃப்யூச்சரில். ஈவன் $24,000 வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே போகலாம். ஸோ அதெல்லாம் வாங்குங்க அப்படிங்கிறத வந்து சொன்னார். நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவர் ஈவன் நீங்கள் ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா 84 மில்லியனுக்கு ஒரு டைம் வாங்கினார், அப்புறமேல ஒரு 20 மில்லியனுக்கு ஒரு டைம் வாங்கினார்.
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11 பில்லியன் கிட்ட ஈத்தீரியம் கிட்ட ஹோல்ட் பண்ணுறங்கிறத அங்கே சொல்லியிருந்தார். ஸோ இதை தவிர பெருசாக நடக்கல. ரொம்ப ட்ராபேக் மாதிரி ஒரு பேட் நியூஸுங்கிறது பார்த்தோன்னா, ஸோ பேசிக்காக ஒரு டிபேட் நடந்துச்சு. பிட்காயினா கோல்டா அப்படிங்கிறது. சிசி அப்புறமேல் பீட்டர் அவரோட பேர் லாஸ்ட் டைம் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, நான் போடுறேங்க. ஸோ அவங்க 2 பேரும் டிபேட் பண்ணதில் மோஸ்ட்டாக யூஸ்வலாக ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி இது டேஞ்சபிள் அசட்டு அந்த இது அதில் இருக்க அந்த தெஃப்ட் இது அந்த ஒரு இங்கே ப்ரைவசி பற்றி பேசுகிறாங்க பிட்காயின் இதில். அங்கே அப்படி இல்லை, ஃபைனைட் ரெண்டுமே ஃபைனைட்டான ஒரு இது தான். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக பேசும்போது பட் மோஸ்ட்டாக அந்த கோல்டை பற்றி பேசினவர் கிரிட்டிசைஸ் பண்ணது பைனான்ஸை ஒரு கசினோ மாதிரி. பைனான்ஸ் ஒரு ப்ராப்பர் கசினோ, ஒரு பொலிட்டிக்கல் கசினோ. ஸோ இந்த ஹோல் திங் யார் வேணால் ரிக் பண்ணலாம், இன்சைட் ப்ளே ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ஃப்ளாஸ்லாம் இருக்குங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட் ஆப்டிக்ஸ் செட் பண்ண மாதிரி இருந்துச்சு கிரிப்டோ மேலே. ஏன்னா அவர் மேபி கோல்டு அந்த ஒரு செக்டரில் பெரிய ஆளாக இருக்கலாம், எனக்கு தெரியல அவரை பற்றி பெருசாக. ஸோ அதுதான் கொஞ்சம் அதால் பெருசாக சிஜியாலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்தேன். ஏன்னா அது உண்மை தான். ஏன்னா நானும் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இன்டென்ட்லி என்ன நடக்குதுன்னு தெரியும், எவ்வளோ இன்சைட் ப்ளே இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் சர்டன் பாயிண்ட்டுக்கு ரொம்ப தான், ரொம்ப கிடையாது, எக்ஸ்ட்ரீமாக கிடையாது. ஏன்னா சில பேர்லாம் சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் ரீட்டெயில்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு இன்சைட்லேருந்து பார்த்தா எவ்வளோ லாங் ட்ரேடு ஷார்ட் ட்ரேட் எடுத்திருக்காங்கன்னு தெரியும், பட் அதை வச்சு அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இங்கே இப்போ ஃபியூச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது பைனான்ஸோடது, ஏதோ ஒரு காயின் செலக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இங்கே லாங் ஷார்ட் எவ்வளோ லாங் ஆர்டர் ஷார்ட் ஆர்டர் இருக்குங்கிறது எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியும், ஓகேவா? அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அகேன்ஸ்டாக தான் எல்லோரும் மூவ் பண்ணுறாங்கங்கிறது சொல்லலாம். எக்ஸ்சேஞ்சால் கண்டிப்பாக லாங் அண்ட் ஷார்ட் ஆர்டர் இருக்கிறது தெரியும், பட் ஆனால் எந்த ஆர்டர், லிமிட் ஆர்டர் மட்டும் தான் தெரியும். ஏன்னா எத்தனை பேர் லிமிட் ஆர்டர் வைக்கிறோங்கிறது இருக்குல்ல. அது ஃபியூச்சர்ஸில் ப்ரைஸ் அவ்வளோ வாலடைலாக இருக்கும். நம்ம லிமிட் ஆர்டர் மோஸ்ட்டாக செட் பண்ண மாட்டோம். திடீர்னு பார்த்து ஒரு மார்க்கெட் ஆர்டரில் ஏன்னா ப்ரைஸை ஏன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக கிளிக் ஆகாது. ஸோ மார்க்கெட் ஆர்டரில் லாங் எடுப்போம், அது க்ளோஸ் பண்ணுறதும் ஷார்ட் அதை க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஆர்டர் தான் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஸோ மார்க்கெட் ஆர்டர் எப்பயுமே ஆர்டர் புக்கில் இருக்காது. அது ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் வேணால் வருமே தவிர ஆர்டர் புக்கில் டேரெக்டாக அது இதாகிடும். அதனால தான் டேக்கர் ஃபீன்னு ஒன்று நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க எப்பயுமே. மேக்கர் ஃபீ எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அவங்க லிமிட் ஆர்டர் போடுறவங்க. ஸோ அந்த லிமிட் ஆர்டர்ஸ் வேணால் பார்க்கலாம், பட் அதுவுமே மாறும், ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ ஸ்டாப் லாஸ்லேயே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் டைப்ஸில் பார்த்துருப்போம். ஐஸ்பர்க் ஆர்டர் இருக்கும், அப்புறமேல் சிலதெல்லாம் இந்த டார்க் பூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டர் புக்கில் தெரியாது, அந்த சர்டன் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்சால் அது அகெயின்ஸ்டால் மூவ் பண்ண முடியாது. மார்க்கெட் மேக்கர்ஸ் வேணால் இருக்கிற டேட்டா வச்சு ஒரு 2% கேப்பில் அவங்க ப்ராஃபிட்டபுளாக மூவ் பண்ணுவாங்க. சில மார்க்கெட் ஓவராக அவங்க டோக்கன்ஸ் ஹோல்ட் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோலே டோக்கனோட மார்க்கெட் மேக்கர் இந்த டோக்கன்ஸ் அதிகமாக வச்சுருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த பை ஆர்டரில் அவரே அந்த டோக்கன் அவரோட டோக்கன் போடுவார், செல் ஆர்டரில் அவரே அதை பை பண்ணுவார். ஏன்னா அப்போ பை ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் ரீட்டெயிலேருந்து, அவரே எல்லாத்தையும் பை பண்ணி ப்ரைஸ் கொஞ்சம் வேலை தருது. அந்த ஹைப் வந்தோடனே எல்லோரும் இப்போ போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 20 days கிட்ட நடந்திருக்கும். ஸோ அவங்க வாங்குவாங்க, கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல வரும்போது மொத்த டோக்கனையும் அவங்க டம்ப் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேசிக்காக அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சைட் ப்ளேவும் நடக்கும், பட் ஆனால் எக்ஸ்சேஞ்சால் அப்படி அகேன்ஸ்டாலாம் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்டாக அவங்க கெஸ்டின மாதிரி கிடையாது. மோஸ்ட் ட்ரஸ்டடுலாம் பைனான்ஸு, பைபிட் இதெல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு எம்எக்ஸி மாதிரி எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. எம்எக்ஸிலாம் நம்பவே கூடாது. எவ்வளோ இன்டர்னல் இஷ்யூ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே ட்விட்டரில் இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்காக இதான் நடந்துச்சு. அதை தவிர வேறு என்ன புதுசாக அவங்க இது சொன்னாங்கன்னா, இந்த பைனான்ஸ் ஜூனியருங்கிற ஒரு ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இதில் எனக்கு பெருசாக ஒரு இம்ப்ரெசிவான ப்ராடக்டாக தெரியல. இது என்னென்னா பேசிக்காக உங்களோட குழந்தைங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்லாம் கற்றுக் கொடுக்கணுன்னா நீங்கள் பேசிக்காக பைனான்ஸ் ஜூனியருங்கிற அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் கீழே நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். பட் இது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இது ஆக்சுவலி ஆல்ரெடி இருந்தது தான். சப் அக்கௌண்ட்ஸுன்னு இருந்ததை பேசிக்காக அவங்க ரீநேம் பண்ணி பைனான்ஸ் ஜூனியர் அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் ஓகே, புதுசாக இந்த ப்ராடக்ட்டில் எது எக்ஸ்ட்ராவெல்லாம் இல்லை, சேம் ப்ராடக்ட்டு, அதாவது சப் அக்கௌண்ட் தான், அதை நேம் பண்ணி பைனான்ஸ் ஜூனியர்னு வச்சுருக்காங்க. பட் இது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக பேரண்டிங் பண்ணுறவங்களுக்கு ஏர்லியாகவே குழந்தைங்களுக்கு பைனான்ஸ் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஏன்னா கண்டிப்பாக பிளாக் செயின் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃப்யூச்சரில் இருக்க போகுது. அது ஈவன் இப்போ இருக்க ட்ரெடிஷ்னல் அசட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்
அப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக் எதாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பிளாக் செயினில் ஒரு நாள் ட்ரேட் ஆக போகுது. ஸோ ஏர்லியாக உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா அது ஒரு நல்ல இடம். ஸோ ஏன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், அவங்களால விட்ரா பண்ண முடியாது, எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரே ஃபீச்சர் தான், வேறு எதுவும் பெருசாக அவங்க பண்ணல. ஸோ ஓவராலாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பெரிய ட்ராபேக் வந்து ரெகுலேஷன் இருக்குது. சில பேர்த்துக்கு ரீட்டைல் பீப்புளுக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் மேலே நம்பிக்கையே இல்லை, அது ஒரு கசினோ மாதிரி பார்க்குறாங்க. மோஸ்ட்டாக வந்து ரிக் பண்ணுறாங்க இன்சைடில், நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. பைனான்ஸ் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். பட் அவங்க எங்கே பண்ணுவாங்கன்னா பைனான்ஸ் ஆல்ஃபாவில் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும், பைனான்ஸ் ஆல்ஃபாவில் வந்து அவங்க எவ்வளோ டோக்கன்ஸ் ஒரு ஒரு ப்ராடக்ட் இருந்து வாங்குறாங்க, அதை அவங்க தான் ஃபஸ்ட்டு டம்ப் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா பைனான்ஸ் ஆல்ஃபா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய டம்ப் இருக்கும், அது அவங்களே பண்ணுறாங்க. அது அவங்க டேரெக்டாக அவங்களோட ஸ்பாட்டில் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா டீசென்ட்ரலைஸ் அந்த பைனான்ஸ் ஆல்ஃபாங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் போட்டாங்க எல்லாத்தையும். ரொம்ப கிளவராக பண்ணுறாங்க. பட் அவங்களும் பண்ணுறாங்க, ஒரு செக்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க. அவங்க ஓவராலாக எல்லா இடத்துலையும் பண்ணுறதில்ல, அந்த பைனான்ஸ் ஆல்ஃபாவில் மட்டும் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்னல் நியூஸ் அதுதான். ஸோ ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் போனதுனால சொல்லணும்னு நினச்சேன், இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஆல்சோ இன்னொன்று சொல்லணும், பைனான்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் போயிருந்தேன் துபாயில். அதை பற்றி அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஸோ அதோட வீடியோ மட்டும் நான் காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பைனான்ஸோட ஹெச்கியூ அட்லீஸ்ட் துபாயில், கண்டிப்பாக அவங்க நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கலாம், பட் துபாயில் இருக்கிறத நான் காட்டுறேன். மற்ற வீடியோஸையும் நான் உங்களுக்கு நீங்கள் எப்படி இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நடந்தது. பெருசாக வந்து வாவ் ஃபேக்டர்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னோடய அசம்ஷன் வந்து பேர் மார்க்கெட் கண்டினியூ ஆக போகுது. எல்லோரும் இந்த 4 இயர்ஸ் சைக்கிள் சொன்னாங்களே, அது ஆக்சுவலாக நடக்கல, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஆல் சீசன் இருக்குது, பட் ஆனால் யாருமே கெஸ் பண்ணாத ஒரு டைமில் தான் இருக்க போகுது. ஸோ ஹோல்ட் பண்ணுறீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப கீழே போயிருந்தால் நல்ல அசெட்ஸில் ஆவரேஜ் பண்ணுங்கள், எல்லா அசெட்ஸ்லையும் கிடையாது. நான் அதை பற்றியும் பேசுகிறேன், நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்குது அதில். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி ஒரு 3 காயினை வந்து பேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபெரம் நெட்வொர்க்காக இருக்கட்டும், ஐ திங்க் 1 மோர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் நான் பேசுகிறேன். பட் அது எல்லாமே நல்ல காயின்ஸ் தான், அது எல்லாமே நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம், லாங் டேர்முக்கு பை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த இண்டிகேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறமேலு ட்ரேடிங் வீடியோவையும் அங்கேருந்து அப்படி கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.